இது வந்து இது மாதிரி எங்கேயுமே எந்த ஒரு ஹோட்டலையும் சரி எந்த ஒரு வீட்லையும் சரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி முறையில். ஒரு என்ன செய்ய போறோம் ஒன்றும் இல்லைங்க, கொத்து போட்டு தாங்க கேட்டுட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் இருக்க என் நண்பன் வீட்டில் தான் இருக்கும். நம்ம கல்லூராயன் வீல்ஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இப்போ இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம சமைச்சும் சாப்பிட போகிறோம். ஏன்னா வெளில ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப வெறுத்து போச்சு. அதெல்லாம் வயிறு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது, சரியில்லாத மாதிரி இருக்குது. ஸோ வீட்லேயே ஏதாச்சும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறாருன்னா அது அவர் தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுற சொன்னேன். பட் இதெல்லாம் கொஞ்சம் லேசினஸ்னால அப்படியே ஹாயாக பால்கனியில் வந்து அப்படியே ஹாயாக வந்து பத்துன்னு இருக்கேன். சமைச்சு முடிக்கிட்டோம். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு விளாக் இது பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி ஃபன் இருக்கும், ஓகேவா? ஏன்னா பேச்சுலர் சமைக்கிறோம், ஸோ கம்பல்சரி ஃபன் இருக்கும். போயிட்டு பண்ண என்ஜாய் பண்ணுவோமா? ரொம்ப சீரியஸாக குக்கிங் பண்ணிட்டு இருக்கணும். என்ன தான் பண்ணுறோம்? முதல்ல கொண்டாவே சிரிப்பு தான் வருது. கொஞ்சம் கூட சீரியஸாக பார்க்க முடியல, கேமரா சிரிப்பு தான் வருது. எனக்கு இருக்கணும், மதியம் இருந்தால் அங்கே வந்து சிரிப்பு இருக்கணும், புரியுதா? கேட்டுட்டா சமைக்கிறாரு ரொம்ப பிஸியாக. சார் இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு விருந்தோம்பல் பண்ண போகிறீங்க. ஓகே, என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சேனலில் கொஞ்சம் சொல்கிறீங்களா? கடையில் போயிட்டு மைதா வாங்கினேன், அதுக்கப்புறம் 10 முட்டை வாங்கிக்கினேன், வெங்காய தக்காளிலாம் வாங்கிட்டேன். நீங்கள் என்னென்ன வாங்கினீங்கன்னு கேட்கல நான். நீங்கள் எனக்கு என்ன ஸ்வீட்டாக சொல்லக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னா மதிதான். சிவாஜி திருப்பி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்லாம் நீங்கள் தெளிவாக தான் சொல்லுவேன். நீங்கள் பெருசாக சொன்ன விட கட் பண்ணி தான் போடுங்க. ஸோ சின்னதாகவே சொல்லுங்கள். என்ன செய்ய போறோம் ஒன்றும் இல்லைங்க, கொத்து போட்டு தாங்க. என்கிட்ட தான் உருட்டான்னு பார்த்தா இங்கே கூட நல்லா உருட்டுறான். உருட்டுப்பா உருட்டு. அவனை தான் கற்றுனாங்க உருட்டுறது எப்படின்னு. உன் மனசுக்கு நீ நல்லா கற்றுக் கொடுத்ததே அவன் தான் உருட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு. அவன் வாயில விட்டுருவான், நான் கையால் விட்டுருவேன், அவன் தான் வித்தியாசம். எங்கள் வீட்டில் கூட இப்படி ஊற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஷேப்பாக தரமாக ஊற்றிருக்கான். நீங்கள் வட்டத்தை கட்டுங்க எவ்வளோ பெருசுன்ட்டு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்? இது எப்படி எதுக்கு இது? எதுக்கு இது? இதுவா? இதுக்குள்ளே தான் வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தில் வதக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இதுவா? வதக்கி வச்சுக்கிறேன்னா அப்படியே அதை எடுத்து இதில் போடணுமா? ஆமாம், இது அள்ளின்னு வந்து இதில் போட்டுருணும். பத்தலையா? இன்னும் கொஞ்சம் போட்டுருணும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். தேவையான அளவு வெங்காய தக்காளி வதக்கி வச்சு போட்டுக்கணும். அதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லை, அதனால காஞ்சி மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், அப்புறம் உப்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். முக்கியமாக மறந்துடாதீங்க. முட்டை உடைச்சி ஊற்றணும். ஐயோ, கீழே ஊற்றல, அடுப்பு பற்ற வைக்கல. அடுப்பு பற்ற வைக்கலையா? ஆமாம், நான் பற்ற வைக்கிட்ட நல்லா பற்ற வைப்பேன். நீங்கள் பற்ற வைப்பீங்க, ஊற்றுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு என்னடா இது சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பயமே இல்லை. அவன் மாட்டுன்னு ஃப்ரீயாக ஜாலியாக சமைக்கிறான், பழகிடுச்சு. ஏன்னா பேச்சுலர்ல பேச்சுலர் என்னோட தான் ஒன்று ஞாபகம் வருது. சரியா? பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே. இப்போ தான் அந்த ரூமை காட்டுறேன், பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பேச்சுலர் ரூம். சரியா? இது வந்து கிச்சனே கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஹாலு ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. இதான் பேச்சுலர் ரூமு. பேச்சுலர் வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும். மேகி கிடக்கும், சாக்ஸு கிடக்கும், பேக் கிடக்கும், துணிலாம் பாருங்க. எல்லாம் நல்லா பொடிகள்லாம் துணி காய போட மாட்டோம், இந்த மாதிரி டயரில் தான் காய போடுவோம். சரியா? கேமரா எவ்வளோ விலை தெரியுமா? அது அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சாலிட்டாக கூட வச்சுருக்கணும்.
சொல்லுங்க தல. அவர் எது கூப்பிட்றாரு. என்ன பண்ணணும்னா இதை அப்படியே சுற்றணும். மசாலா முட்டைலாம் உடச்சி ஊற்றி வச்சா சுற்றி ஒரு வானில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதை தூக்கி சுருட்டி லீக் ஆகாத அளவுக்கு. எண்ணெய் காஞ்சிச்சா காயில எப்படி தெரியும்? அதை போக வருது, அதுலேயே தெரியணுமா? போட்டேன்னா அது கொஞ்ச நேரம் வேக விட்டு திருப்பி போடணும். ஏய் என்ன எண்ணெய் ஊற்றுனேன்? சுத்தமான செக்கில் ஆட்டுன நல்ல செக்கில் ஆட்டுன நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெயா? மல்லாட்டு என்னடா? நம்ம ஊர் ஸ்லாங்ல வந்து வேர்க்கடலை எண்ணெய். சரியா? எங்க ஊர்ல விழுப்புரம் கள்ளக்குறிச்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா மல்லாட்டை தான் சொல்லுவோம், வேர்க்கடலைன்னு சொல்லவே மாட்டோம். இப்ப சொல்லிட்டியா? நீங்க சொன்னீங்களே அதனால சொல்லி காமிச்சோம். இப்பதான் சொன்னேன் வேர்க்கடலைன்னு சொல்லவே மாட்டேன்னு. ஆமாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க. பொண்ணு கூட கெட்டுருவாங்க. மல்லாட்டன் தான் சொல்லுவோம், மல்லாட்டையும் மல்லாட்டன் தான் சொல்லுவோம், மல்லாட்டன் தான் சொல்லுவோம். எப்படி சமைச்சா வரணும் எங்க ஒரு எஃபெக்ட்டுமே காணுமே. அது கொத்தரப்பாவும் வரும். கொத்தரப்பா வருமா? கொத்து புரோட்டா மாதிரி கொத்தணும். அதுக்கப்புறம் இது வந்து இது மாதிரி எங்கேயுமே எந்த ஒரு ஹோட்டலையும் சரி எந்த ஒரு வீட்லயும் சரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி முறையில ஒரு கொத்து புரோட்டா போடுறது. இது நாங்களா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். யாரு? எங்க அம்மா. அப்படி சொல்லு. அதை வந்து அப்படியே வா. குச்சி ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் இருக்கு டியூன் போடுறது. மாமலை குத்துற எப்படி தோணு வரும்? நல்லா வரணும். இப்போ வந்துட்டு இப்போதான் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட மறந்துட்டேங்க. ஸோ வந்து நம்ம அடியில் செய்கிறப்ப எப்படி பார்ப்பாங்கன்னா பர்த்டே செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதை பிச்சு போட்டு முட்டை ஊற்றி கேஸ் வச்சு தானே வைக்கிறாங்க. கேஸ் வச்சு ஒரு டியூன்லாம் போடுவாங்க அஜித்து அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் டியூன் போட்டு செய்வாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு ஈஸியான மெத்தடை வந்து இவங்க வந்து செஞ்சுருக்காங்க. யாரையும் வந்து வேண்டாம் வீடு வச்சுக்கிறேன். ஆனால் இவர் வந்து ஒரு இவரில் இவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு ஈஸியான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஐடியா. நம்ம வந்து வீட்டில் வந்து நமக்குன்னு ஒரு குட்டீஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? இங்கேருந்து கற்றுக்கின்னு நம்ம அங்கே போட்டு அங்கேருந்து அப்படி பெரிய ஆகிடும். புரியுதா? உங்க யூடியூபரை பாருங்க என்ன பண்றாருன்னு. எல்லாம் கட்டையை தான் விட்டுவாங்க. இவர் கட்டைக்கு ஏற்ற மாதிரி இவரும் உருளுறாருங்க கூட சேர்ந்துன்னு. கட்டை எந்த பக்கம் உருளுதோ அந்த பக்கம் அவரும் நவுறாரு. மட்டம் போகலான்னு பார்க்குறேன், மட்டம் வரவே மாட்டேங்குது. அது ஒட்டிக்கிச்சு எடுக்க முடியாது. ஆமா அங்க பாரு போட்டு நல்லா நவி வச்சுக்கிற பாரு. இந்தியா மேப் போறாரு இருக்குது. இப்போதான் எல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க சொல்லிட்டு புரியுது. சமைச்சுனே இருக்கிறான், வாயில எச்சு ஊறுது. சாப்பிட முடியல, சமைக்க முடியல. ஆள் கலர் அழகா தெரியுறாண்டி. அழகா தெரியும். ஆமா இதுக்கு காரணம் வந்து டெட்டால் சோப், டெட்டால் கூல் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை இந்த பக்கம் ஜன்னல் ஓப்பன் ஆகிடுது, சன்னட்டி எதிர்க்கு அடிக்குது, அதெல்லாம் மூஞ்சி பழிச்சின்னு தெரியுது. டெட்டால் கூல் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வெள்ளையாகும். புரியுதா? நேரம் இப்போ உனக்கு அவசரம். அவ்வளோ பெரிய ஹோட்டலே ஒன்றால் அது மாவு வைக்க முடியல. ஷேப் சரியில்லை. ஷேப் சரியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும். அதிகமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு போய் கற்றுக்கிறேன். அப்படி தான் பண்ண முடியும். 8 நிமிஷமாக பரோட்டா மாஸ்டர் ஆகிடுவாங்க. பரோட்டா செய்யறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க வேண்டியது தான். இதை கொடுத்தேன்னா நான் அள்ளி போட்டு தருவேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடியோ நான் எடுத்துட்டு வந்தால கை வீடியோ வந்து இல்லை பிரேம் அப்படி வச்சுருந்தா பிரேம் இப்படி திருப்பல மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கை இப்படி வந்துருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாய் ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் நம்ம லைஃப்பில் வரவே வர மாட்டேங்குது.
லாஸ்ட்டு குத்து போட்டை வந்து இப்போ வந்து போட்டுருக்கோம். ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டோம். இப்போது விருந்தோம்பல் அப்படின்றதுனால வாழை இலையில் சாப்பிட்லாம், வாழை இலை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ஏன் வாழை இலைக்கு வந்து மரத்தில் ஏறிச்சு, மரத்தில் இல்லை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த பால்கனி வந்தாலே வாழை இலை இருக்கும் சரியா. அதனால் வாழை இலை வந்து இப்படியா இருக்கும் கேட்டால் பாருங்கள் நமக்குன்னு வளர்ந்த மாதிரி இருக்குது சரியா. வாழை இலையை கட் பண்ணுவோம், ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிடலாம். அதே வாழை இலையே கட் ஆக மாட்டேங்குது, சுற்றி ரொம்ப முக்கியம் இருக்கும். ஆனால் வெங்காயமாக அரிஞ்சிருந்தோம், வாழை இலை அறிய முடியல. வாழை இலை வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதனால் வாழை இலை இது நேச்சுரலாக இருந்தாலும் சரி லைட்டாக நம்ம வாஷ் பண்ணிடணும் சரிங்களா. ஏன்னா பூச்சி ஏதாச்சும் உட்காந்து இருக்கும், காய் பெயிண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் சரியா. வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம், சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறோம். ஏன்னா தூங்கி ஒரு 3 நாள் ஆயிடுச்சு நிம்மதியாக. நீங்காச்சும் மதியமாச்சு நிம்மதியாக தூங்குவோம். சமையல் மாஸ்டர் இவர் தான் பார்த்துங்க சரிங்களா. லோகோ காட்டால இல்லை நீ கை மடிது பாரு இப்படியா. ஆம்ஸ்லாம் தெரியணும், ஆம்ஸ் தெரியாது எனக்கு. ஆம்ஸ் தான் தானே தெரியறதுக்கு. நான் மதி தலையா பாருங்க சமைச்சி முடிச்சாச்சு. சமைச்சதான் வாழை இலைக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா டெக்கரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பங்கு பிரிச்சிட்டார். அதுக்குள்ளே கடைக்கு போனப்போ ஒரு 4 பர்பி எதை வாங்கிட்டு வந்தோம். 4 5 சரி விடு ஒன்று 10 வாங்குங்க. இப்போ 4 இருக்குதுல்ல, 4ல் வந்து அவர் பக்கம் வந்து 2, என் பக்கம் வந்து 2. அந்த சாஸு மட்டும் நடுவில் நியூட்ரலாக வச்சிடல. 2 பேரும் எடுத்துக்கலாம் சரியா. சாப்பிட்லாமா? அந்த கோடு எனக்கு, அந்த கோடு உனக்கு அப்படின்ற. ஆமாம் ஓகே, நல்ல ஒரு எல்லை பிரிவினை சரியா. ஒரு நல்ல இது வந்து ஒரு சாப்பிட்றதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம்னு எடுத்துக்கலாம். 2 பேருக்கும் சண்டை வரவே வராது, எவ்வளோலாம் சாப்பிடலாம். பிரித்து கரெக்டாக சாப்பிடலாம். ரொம்ப வளருது ஏன்னா டேஸ்ட்டு வந்து எச்சு வருதுனால சரியா பேச வரல. தலைவன் 5 லட்ச ரூபாய்க்கு நடிக்கிறான்.